ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல் VDNV4. நான் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் வந்திருக்கேன். ஸோ நம்ம பைக் மெயின்டெனன்ஸில் ரொம்பவே எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் இஷ்யூ. புது பைக்காக இருந்தாலும் சரி, இல்லை பைக் வாங்கி ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸில் கண்டிப்பாக ரஸ்டிங் இஷ்யூ வரும். மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக இல்லைனா ரஸ்டிங் இஷ்யூ எல்லா பைக்லேயுமே வரும். ஸோ இப்போ இந்த பைக் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவே கொஞ்சம் பழைய பைக் தான். ஸோ ஒரு அரௌண்ட் 13 இயர்ஸ் ஆச்சு. கொஞ்சம் வெல் மெயின்டெனால பார்த்தா அப்படி தெரியாது, ஆனால் இது கொஞ்சம் பழைய பைக்கு தான். ஸோ இதில் ரஸ்ட் இஷ்யூ இருக்குது, வாங்க காட்டுறேன் இங்கே என்னன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ரஸ்ட் இருக்குது. அண்டு பைக்கில் இந்த சைடில் சேசிஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பாருங்கள். ஸோ இங்கே ரஸ்ட் இருக்குது ஃபுல்லாக. அண்ட் இன்ஜினில் கொஞ்சம் பெயிண்ட்லாம் விட்டுருக்கு. ஸோ அண்ட் இங்கெல்லாம் கொஞ்சம் இங்கே ரஸ்ட் இருக்குது. அண்ட் இங்கெல்லாம் பெயிண்ட் போயிருக்கு கிராவரிகல்ஸில். ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம க்ளீன் பண்ணிட்டு எப்படி பண்ண போகிறோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுக்காக நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ கிளாசி பிளாக் வாங்கியிருக்கேன். இந்த வண்டியில் சேசி பார்த்தீங்கன்னா கிளாஸியில் வருது. ஸோ இப்போ நம்ம V4லாம் பார்த்தீங்கன்னா அது மேட்டில் வரும். ஸோ உங்கள் வண்டிக்கு கிளாஸியாக இல்லை மேட்டான்னு ப்ராப்பராக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது கலர் வேணும்னாலும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ பைக்கில் ஸ்டாக்கில் என்ன கலர் வருதோ ப்ராப்பராக அந்த கலர் வாங்கினீங்கன்னா ஃபினிஷிங் கொஞ்சம் ப்ராப்பராக வரும். ஸோ நான் இங்கே கிளாசி பிளாக் வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அது இல்லாமல் ரஸ்ட் ரிமூவலுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கெரசின் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டீசல் கெரசின் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜஸ்ட் ஒரு கிளாத்து, அப்புறம் எமரி ஷீட் வச்சுருக்கேன், சாண்ட் பேப்பர். ஃபஸ்ட்டு ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எடுத்தோம். ஸோ வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்க போகிற இடத்த தவிர மற்ற இடத்துல ஏதாவது கிளாத்து இல்லைனா பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஸ்லோவாக பொறுமையாக அடிங்க. ஸோ இப்படி நம்ம அடிக்கிற இடத்த ஃபுல்லாக பேப்பரோ இல்லை கிளாத்தோ வச்சு கவர் பண்ணிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து இப்படியே ஈவனாக ஸ்ப்ரே பண்ணால்
பேப்பர் போடுறா அப்படியே கவர் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அடிச்சு லைட்டாக ட்ரை ஆனோன்னா பேப்பர் எடுத்துடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சேசிஸு, இன்ஜினு, செயின் கார்டு, அப்புறம் நம்மளுடைய கிராப் ரீல்ஸு, அப்புறம் இந்த சைலன்சர் கார்டு, இப்படி ஃபுல்லாகவே எங்கெங்கே சேசிஸில் பிளாக் வருதோ ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியாச்சு. அங்கங்கே ரெஸ்ட் இருந்தது, பல இடத்துல பெயிண்ட் விட்டு போயிருந்தது, ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் 1 or 2 days வெயிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதெல்லாம் சேர்த்து அந்த வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ பார்ப்போம், அடிச்சிருக்கோம் காலையில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஸோ கைஸ் நம்ம பெயிண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 days ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ இங்கே நம்ம இந்த ராட்ஸ் ஃபுல்லாக இன்ஜினு எல்லாமே அடிச்சிருக்கோம். இன்ஜின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், அது இங்கே செயின் கார்டு நல்லாவே புதுசாக இருக்குது பாருங்கள். கிராப் ரீல்ஸ்லாம் நல்லா அடிச்சிருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே இந்த கிளாஸினஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே ஃபுல்லாக சூப்பராக வந்துருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இன்ஜினு எங்கெங்கே சேசிஸோட ராட்ஸ் இருக்கோ எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ரெஸ்ட் இஷ்யூலாம் மேலே அடிச்சிட்டோம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் ஒரு டிப் என்னென்னா, ஆக்சுவலாக முடிஞ்ச வரைக்கும் டே டைமில் அடிங்க. நான் ஆக்சுவலாக ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணேன், ஃபுல்லாக அடித்து முடிக்கிறதுக்குள்ளேயே இருட்டாயிருச்சு. ஸோ மேபி உங்களுக்கு விசிபிலிட்டி கரெக்டாக இருக்காது. அது இல்லாமல் இந்த கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவுட்டோரில் நிறுத்தி அடிங்க. ஏன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள். க்ளோஸாக வச்சு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் பபுள்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அது ஃபார்ம் ஆகும்போது அது மேலேயே அப்படி நின்றுது. ஸோ நீங்கள் டே டைமில் கொஞ்சம் சன்லைட்டில் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஃபார்ம் ஆகாது, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 160 rupeesக்கு வாங்கினேன். ஸோ நியர்பை ஆட்டோமொபைல் ஷாப்லேயே கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். சீப் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்கள் பைக்கில் இருக்கிற ரஸ்ட் இஷ்யூ ரிசால்வ் பண்ணி ரீபெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறோம் மனுஷன், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி அவங்களையும் ட்ரை பண்ண சொல்லணும்னு நினைக்கிறவன் பெரிய மனுஷன். ஸோ எல்லோரும் கொஞ்சம் பெரிய மனுஷனாக நடந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ரைட் சேஃப், டாடா, பபாய்.